இனிய அன்னையார் புவிமீது அவர் பதிக்கும் ஒவ்வொரு அடியிலும் இந்த ஜடப்பொருளில் திருவுருமாற்றத்தை கொண்டுவர தாம் செய்யும் செயலை விளக்குகிறார். இப்புவி மீது நான் பதிக்கும் ஒவ்வொரு அடியினாலும் எல்லா இடங்களிலும் என் காலடியின் கீழே இருக்கும் ஜடத்தின் அணுக்களில் மூலக்கூறுகளில் திருவுருமாற்றப் பணி நிறைவேறும் பொருட்டு அவற்றை விழிப்புணர்வு பெறச்செய்ய நான் திருவுருமாற்றும் இந்த சக்தியை, இந்த ஒளியை உந்திச் செலுத்துகிறேன். இந்த நோக்கத்துடன் புவி மீது நான் பதிக்கும் ஒவ்வொரு அடியும் அதிர்வலைகளை அனுப்பி ஓசையை எழுப்பி மீண்டும் ஒலிக்கும் எதிரொலியைப் போன்று அசைவற்ற இந்த ஜடத்தினுள், அசேதனத்தின் மந்தத்தினுள் உறங்கிக் கிடக்கும் இந்த ஜடத்தினுள் இசைவின் சந்தம், அழகு மற்றும் உண்மையின் உணர்விற்கு விழிப்புறச் செய்கிறேன். ஜடத்தின் அணுக்களும் மூலக்கூறுகளும் ஒளியின் ஒரு சிறு தீப்பொறியினால் ஆனந்தத்துடன் விழிப்புற்று என்னுடைய அழைப்பிற்கு, திருவுருமாற்ற முயற்சிக்கு பெரும் ஆரவாரத்துடன் பதிலுரைக்கின்றன. அவற்றின் இந்த எதிர்வினை கற்பனை கெட்டாதது. தம் இயல்பையே மாற்றும் அளவிற்கு ஓர் அற்புதமான நிலை மாற்றத்தில் பங்கெடுத்து கொள்ள சம்மதித்து, ஒரே ஓர் அசைவில் அவை தம்மை சரணாகதம் செய்துவிட்டன. இப்போது முற்றிலும் தூலமாக அல்ல, ஆனால் அவைகளின் ஆழ்மன நடைமுறையில், மனதில், செயல்திறத்தில், செயல்கள் மற்றும் எதிர்வினைகளில் எல்லாவற்றிலும் அவற்றை ஒளியூட்டும் உண்மையான உணர்வின் ஓர் ஒளியின் புது வழிகாட்டுதல் கிடைத்தது. இவ்வாறு அணுக்களும் மூலக்கூறுகளும் தீங்கற்றதாக, புனிதமானதாக ஆகி அங்கு கேடு விளைவிக்கும் கடந்த காலம் முற்றிலுமாக அழிக்கப்படுகிறது.